ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பழனியில தைப்பூசத்தின் 6ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவல பாதையில அலகு குத்தி நேர்த்தி கடன் செலுத்திட்டு வராங்க. அது தொடர்பான காட்சிகளையும் நாம திரையில பார்த்துட்டு இருக்கோம். அறுபடை வீடுகள்ல 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் தைப்பூச திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியச்சு. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணமும் வெள்ளி தேரோட்டமும் இன்று மாலை நடக்க இருக்கு. தைப்பூச தேரோட்ட நாள் பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு நடைபெற இருக்கு. இந்த நிகழ்வு நாளை நடைபெற இருக்கு. இந்த நிலையில 6ஆம் நாள் திருவிழாவான இன்று ஏராளமான பக்தர்கள் பழனியில தண்டாயுதபாணி சுவாமி தரிசனம் செய்து வராங்க. கோயிலுக்கு தரிசனம் செய்ய பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் குவிஞ்சிருக்காங்க. மேலும் 5 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சூழலும் அங்கு உருவாகி இருக்கு. பக்தர்களினுடைய கூட்டம் காரணமா மலை கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதை ஒரு வழி பாதையா மாற்றி மலை கோவிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கு அங்கு வழிவகுக்கப்பட்டிருக்கு. குடமுழுக்கு நினைவரங்கம் வழியா மலை கோயிலுக்கு பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்த பிறகு படிப்பாதை வழியா பக்தர்கள் இறங்கி வரவும் கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கூட்டத்தின் காரணமா 500 பக்தர்களாக பிரித்து காவல்துறையினர் மலை கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய அனுப்பிட்டு வராங்க. கிரிவல பாதையில அரோகரா கோஷங்களோட பக்தர்கள் காவடி எடுத்து ஆடியும் உடலில் அலகு குத்தியவாறும் சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளையும் அதே நேரம் கோயிலில் திரண்டிருக்கக்கூடிய பக்தர்களுடைய காட்சிகளையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்வு தொடர்பாக கிட்டத்தட்ட அங்க 3000 போலீசார் வரைக்கும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.